காத்து என்ன பார்த்துட்டே நிக்கிற? ஹலோ நண்பர்களே, வாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்னோட வார்ட்ரோப் க்ளீன் பண்ணி. இங்கே வந்து காட்டேன். என்னோடது நீட்டாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னோட ரேக் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் போதும் அப்படியே பின்னாடி போங்க, பார்த்து விழுந்துடாத. என்னோட வார்ட்ரோப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு க்ளீன் பண்ணேன். எதுக்கு இப்போ நான் இங்கே கேமரா முன்னாடி வந்தேன்னா, என்னோட வார்ட்ரோப் எல்லாத்தோட வார்ட்ரோப்லேயும் ஒரு பேண்ட் இருக்கும். புதுசாக காசு போட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணாத பேண்ட்டு. நான் ஆசைப்பட்டு இந்த கலர் எடுத்தேன். இந்த கலர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து ஒரு ப்ளூ கலர். இது என்ன ப்ளூ கலருமா? திக்கு ப்ளூ. இது வந்து ஒரு என்ன ப்ளூன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆமா, திக் ப்ளூ மாதிரி, ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி, ஸ்கைலே திக் ப்ளூ மாதிரி. அந்த ஸ்கை ப்ளூ பேண்ட்டுக்கு இதுக்கு எனக்கு என்ன சட்டை மேட்ச் பண்றதுன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். இன்னும் டேக் கூட பிரிக்காம அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட வார்ட்ரோப்லேயும் ஒவ்வொரு பேண்ட்டோ இல்லை ஒரு ஷர்ட்டோ மேட்ச் கிடைக்காம அப்படியே இருக்கும். உங்கள் வார்ட்ரோப்லலாம் என்னென்ன அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மெயினாக எனக்கு இந்த பேண்ட்டுக்கு என்ன கலர் ஷர்ட் போடலாம்? பிளாக் போடலாம். பிளாக் வந்து யூனிவர்சல், அதை விட்டுருங்க. அதை தவிர வேறு என்ன கலர் ஷர்ட் போட்டால் ஆஃபீஸ் யூஸுக்கு நம்ம அஃபீஷியல் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இது மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஆஃபீஸுக்கு எப்படி போட்டு செட் ஆகும் எனக்கு தெரியல. நல்லா இருக்குடா, அதுக்கு மேட்சா இருக்கும். சரி, ஒரு நாள் ஸ்டைல் பண்ணிட்டாங்க. ஓகே, அது அந்த வெள்ளையும் போடலாம். ப்ளைன் வெள்ளை வச்சிருக்கேன். ஓகே நண்பர்களே, வணக்கம்.